ராமுன்றவன் தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க அவன் வீட்டுக்கு போறதுக்கு மொத்தம் 3 பாதை இருக்கு. மொத பாதையில ஃபுல்லா மம்மீஸ் இருக்கு. அங்க போனா அந்த மம்மீஸ் அவன சாப்ட்டுரும். 2வது பாதையில ஜாம்பீஸ் இருக்கு. அந்த வழியா போனாலும் அது அவன சாப்ட்டுரும். 3வது பாதையில வேம்பயர்ஸ் இருக்கு. அது அவனோட ரத்தத்த குடிச்சு அவன கொன்றும். 3 பாதையில எந்த பாதைய சூஸ் பண்ணா அவன் அவனோட வீட்டுக்கு முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் 3வது பாதையை தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா பகல் டைம்ல வேம்பயர்ஸ் இருக்காது. நைட் டைம் தான் வேம்பயர்ஸ் வரும். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். டிம்ன்றவரும் அவங்களோட ஃபேமிலியும் பீச்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பீச்ல பால் வச்சு விளையாடும் போது பால் வந்து ஒரு புதருக்குள்ள போயிடுது. அத அவங்க பையன் எடுக்க போறான். எடுக்க போகும்போது அங்க யாரோ அவன கடத்திட்டு போயிடுறாங்க. தேடி பார்க்குறாங்க. அவன் எங்கேயும் கிடைக்கல. போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸும் வராரு. வந்து ஒரு 3 பேர் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேர்ல யார் அவன கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் நம்பர் 1. ஏன்னா அவன் தலையில இருக்க தொப்பி அவங்க ஃபேமிலி எல்லாரும் வச்சிருக்க ஒரே மாதிரி தொப்பி. கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். செமஸ்டர் எக்ஸாம் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அதுல ஒரு பையன் தன்னோட மார்க்கை எப்படியாவது மாத்திடணும்னு ஸ்டாஃப் ரூம்குள்ள போறான். உள்ள போய் தன்னோட மார்க்கை மாத்தி வச்சிடுறான். யாரோ வர சவுண்டு கேட்டு எஸ்கேப் ஆயிடுறான். டீச்சர் உள்ள வந்து பார்த்தா அங்க உள்ள பொருட்கள்லாம் மாறி இருக்கு. இங்க அவன் வரத்துக்கு முன்னாடி உள்ள இமேஜும் அவன் வந்துட்டு போன அப்புறம் உள்ள இமேஜும் இருக்கு. இந்த 2யும் வச்சு எத்தனை பொருள் அங்க மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் 6. 6 பொருள் அங்க மாறி இருக்கு. கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். சைமனோட பையன் ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சைமன் இல்லாத நேரமா பார்த்து அவங்க பையனுக்கு பிளட் தேவைப்படுது. டாக்டர் சைமனுக்கு ஃபோன் பண்றாங்க. பி பாசிட்டிவ் பிளட் வேணும் அப்படின்னு. ஆனா சைமன் ஃபோன் எடுக்கல. சைமனுக்கு பதிலா வேற யாரோ ஃபோன் எடுத்து பேசுறாங்க. அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் வந்து சைமனுக்கு பிளட்டை டொனேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சைமன் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அங்க ஒரு 4 பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. 4 பேருமே பதில் சொல்லல. இந்த 4 பேரோட பிளட் குரூப் என்னன்னு சைமன் கேக்குறாரு. உள்ளவரோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், 2வது உள்ளவரோட பிளட் குரூப் பி நெகட்டிவ், 3வது உள்ளவரோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ், 4வது உள்ளவரோட பிளட் ஓ பாசிட்டிவ். இந்த 4 பேர்ல பி பாசிட்டிவ் பிளட் குரூப்க்கு சேர மாதிரி யாரு பிளட் கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் நம்பர் 4. ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஸோ அவர் தான் பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற சைமன் பையனுக்கு பிளட் கொடுத்துருக்காரு. கரெக்டாக சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட்.